ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இதனுடைய பின்னணியில் இருந்து செயல்பட்டது பாகிஸ்தான் இராணுவம் என்பது அம்பலமாகியிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கும் அந்நாட்டு தீவிரவாதிகளுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு ஒட்டுமொத்த இந்திய தேசமும் தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கிற பிரதமர் மோடி மற்றும் இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய அமைச்சர் குழுமம் தொடர்ந்து ஆலோசனைகளை கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையில் தொடர்ந்து இந்த போரை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது தொடர்பாக ஆலோசனைகளை நமது உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் போர் ஒத்திகை, நாடு முழுவதற்குமான ஒரு போர் ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என எல்லா மாநிலங்களுக்கும் உள்துறை அமைச்சகம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி அவர்களுடன் பாதுகாப்பு துறை ஆலோசனை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து விடலாம் என்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியா தங்கள் மீது போர் தொடுத்தால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அமைச்சர்களும் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை பாகிஸ்தானுக்கு தகுந்த பாடத்தை புகட்டியே தீர்வோம் என இந்தியாவும் இந்திய இராணுவமும் உறுதியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக ஒட்டுமொத்த தேசமும் தயாராக வேண்டும் என நாட்டு மக்களுக்கு நம் மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதாவது போர் ஒத்திகை, அதாவது போர் என்பது இராணுவத்தின் மூலம் மட்டும் நடப்பது அல்ல, ஒட்டுமொத்த தேசமும் இராணுவத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த நாடும் ஒற்றுமையாக இருந்து இந்த போரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக போர் ஒத்திகையை நாளைக்கு நடத்த வேண்டும் என ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் போர் ஒத்திகை என்பது கடந்த 56 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1971ஆம் ஆண்டு 54 வருடங்களுக்கு முன்பாக நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது பாகிஸ்தானை இந்தியா, அதாவது வங்காளதேசத்தை பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை பிரிக்கும் பொழுது அந்த போர் ஒத்திகை என்பது ஒட்டுமொத்த தேசிய அளவில் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்டது அந்த போர் ஒத்திகை. இந்த நிலைமையில் இப்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இந்த போர் ஒத்திகையை நடத்த வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த போர் ஒத்திகை எப்படி நடைபெறும் என்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் நம்மோடு சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் மேஜர். நமஸ்காரம். வணக்கம் மேஜர். இப்போ பார்த்தீங்கன்னா 54 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியா ஒரு போர் ஒத்திகையை நடத்தி காட்டியிருக்கிறது. அது ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இதற்கு தயாராக வேண்டும். ஒரு போர் நடந்துவிட்டால் எல்லையோர மாநிலங்களாக இருக்கிற பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற மாநிலங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மாநிலங்களுக்குத்தான் முதல் த்ரெட் இருக்கும் என்று கணிக்கப்பட்டு அவர்களெல்லாம் ஒரு போர் நடக்கும் பொழுது எப்படி தயாராக வேண்டும் என்பதற்காக உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களும் இந்த போர் ஒத்திகையை நடத்தி பார்க்க வேண்டும். குறிப்பாக பிளாக் அவுட் என்று சொல்லப்படுகிற அந்த மின்சார துண்டிப்பு, அது மட்டுமல்ல சைரன் ஒலித்தவுடன் மக்கள் பத்திரமாக பொது இடங்களிலிருந்து அவர்கள் சென்று பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு போர் ஒத்திகைனா எப்படி நடக்கும் ஜெனரல்? நீங்கள் சொல்ல எல்லாம் ஆக்ஷன்ஸ், இந்தியாவோட ஆக்ஷன்ஸும் ஒரு போருக்கு ரெடி பண்ணுறது இண்டிகேஷன்ஸ் தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். அதுதான் நம்மளெல்லாம் டிவியிலும் எல்லாரும் பார்க்குறேன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன நம்ம பார்த்தாச்சுனால நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட், we have given freedom to the army chiefs, naval and air force chiefs to operate and take military action as suitable.
ஃப்ரீடம் கொடுத்துருக்க ஃப்ரீடம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் இந்தியாவோட. டிப்ளமேட்டிக் டிசிஷனை பற்றி நான் பேசலாம் இப்போது, அது அந்த சப்சிடியில் பேசுகிறேன். இப்போ டிசிஷன் கொடுத்த சேஷம், ஃப்ரீடம் கொடுத்த சேஷம் ஆர்மி ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் எல்ஓசியில் ஃபயரிங் முடிஞ்ச, தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் ரெகுலர்லி ஹேப்பனிங். அதல்லாத மேஜர் எக்ஸசைசஸ் ஆர் ஹேப்பனிங் ஒரு பார்டரில் சைட்லும், ப்ளஸ் நேவல் எக்ஸசைஸும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறேன். அதனால இன் அடிஷன் டு தேட் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ்டு எக்ஸசைஸ் ஆஃப் மேஜர் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸ் அதோடைய எக்ஸசைஸும் நடக்கிறேன். இதெல்லாம் ஒரு போருக்கு ப்ரிப்ரேஷன் லெவலில் நடத்துகிறேன். அதுதான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் நம்மளோட பிளாக் அவுட் ரிஹர்சல்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதுவும் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ பாகிஸ்தான் திருப்பி அவர் ஆக்ஷன் எடுத்தால், அவருடைய ஏர்ஃபோர்ஸ் வந்தாச்சுன்னா ஹவு டு வி ப்ரொடெக்ட் ஆர் சிட்டிசன்ஸ், ஆக்ஷன்ஸும் நம்மளும் ரெடி பண்ணுறேன். உத்தரப்பிரதேஷில் ஹைவேல நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட லேண்டிங், தட்ஸ் அனதர் ஏரியா. நம்ம ஏர்ஃபீல்ட்ஸை ரெடண்டன்சி கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஏர்ஃபோர்ஸ்க்கு லேண்டிங் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் லேண்டிங் ஸ்டேஷன்ஸும் ஆல்டர்னேட் டேக் ஆஃப் ஸ்டேஷன்ஸும் ரெடி பண்ணுறேன். இது எல்லாம் எதுக்கு பண்ணுறேன்? ஸோ தட் இந்தியாவோட ஆப்ஷன்ஸ், we have to keep the options open. பாகிஸ்தானுக்கு நம்மளோட இந்தியா என்ன ஆக்ஷன் பண்ண போகிறேன் அது கெஸ் பண்ணுறதுக்கு they should not be able to guess. That is the success of India's planning and preparation. அதுதான் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் செட்டப்ஸும் நம்மளோட மிலிட்ரி செட்டப்ஸும் we are operating in wide frontage. So from POK தொடங்கிட்டு ஜம்மு பார்டர்லும், பஞ்சாப் பார்டர்லும், ராஜஸ்தான் பார்டர்லும், ஹரியானாவோட பார்டர்லும், அப்புறம் குஜராத் பார்டர் எல்லாருடைய ஆக்ஷன் தொடர்ந்து இருக்கிறேன். எங்கேனா நம்மள போகிறேன், எங்கேனா நம்ம பாகிஸ்தான் போகிற ஒஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது பாகிஸ்தான் கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் அவரோட மேலே ப்ரெஷர். ப்ரெஷரில் பாகிஸ்தான் சர்வைவல் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவருடைய மிலிட்ரிக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், எங்கேருந்து இந்தியா பண்ண போகிறதோ, ஏது சைடு அடிச்ச போகிறதோ அவருக்கு அது தெரியாது. அப்போ அவருக்கு நார்த்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், சவுத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அவரோட ஃபோர்ஸ் எப்படி எங்கே பொசிஷன் பண்ணணும், எங்கே ஃபோர்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி எங்கேயும் எல்லாரையும் பண்ணுறேன். ஸோ அது பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நம்ம போட்டு இருக்கிறேன். அவருக்கு ரொம்ப டிஸ்டன்ட் எலிமா இருக்குது, அவருக்கு ரொம்ப ஃபோர்ஸஸோட எம்ப்ளாய்மெண்ட்டில் டயலமா இருக்குது, அவரோட ஃபோர்ஸஸ் எப்படி ஃபைட் பண்ண போதும் அது തന്നെ அவருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்மளோட இந்தியாவோட ஸ்ட்ராங்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்குலேஷன். இப்போ பாகிஸ்தானோட மிலிட்ரி எல்லாரோடும் போயிட்டு அவர் சப்போர்ட் சீக் பண்ணுறேன் ஃப்ரம் ஈரான், ஃப்ரம் டர்க்கி, ஃப்ரம் ஆல் நேஷன்ஸ், சவுதி அரேபியன் நேஷன்ஸ், பட் நோபடி சப்போர்ட்டிங் டெம். அதனால இந்தியாவு நல்ல டிப்ளமேசிலே போயிட்டு வி ஹவ் ஒன் ஓவர் தி வேர்ல்ட் தட் இந்தியாவோட ஆக்ஷன்ஸ் இதுவரை பண்ண ஆக்ஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சாலிட் மாரல் பேக்ரவுண்டில் நம்ம ஆக்ஷன் பண்ணுறேன். இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். ஹலோ மேஜர், விரிவாக சொன்னீங்க. இப்போ அந்த போர் ஒத்திகைனா அது எப்படி நடக்கும், பப்ளிக் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு போர் நடக்கும்போது மக்கள் எப்படி தயாராக இருக்கணும்? ஏற்கனவே அந்த பார்டரில் இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பதுங்கு குழிகள்லாம் தயாரில் இருக்குது, தேவையான உணவுப் பொருட்கள்லாம் ஏற்கனவே வாங்கி வைத்துக் கொள்ளணும். ஏற்கனவே அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர்லாம் ஹார்வெஸ்டிங் ஏற்கனவே அதெல்லாம் அறுவடை செஞ்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு தகவல்கள் வருகிறது. அப்படின்னா அந்த பார்டரில் இருக்கிற ஸ்டேட் இப்போ எப்படி நாளைக்கு தயாராகணும், போர் ஒத்திகைனா எப்படி நடக்கும்? Uh, 2001 இந்தியன் ஆர்மி ஃபுல் மொபிலைஸ் பண்ணியாச்சு ஆஃப்டர் பார்லிமெண்ட்ரி அட்டாக். மொபிலைசேஷனில் நான் அப்ளேஷன் இருந்தாச்சு லூன் கரண்ட் சார் பட்டினா 2 ஏரியா பார்டர் ஏரியாவில். இப்போது போர் தொடங்குன முன்பே நம்ம மைண்ட் லேயிங் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். எல்லாரோடையும் மைண்ட் லேயிங் பண்ணிவிட்டு இந்தியாவோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் பண்ணுறேன். மைண்ட் லேயிங் பண்ணும்போது பார்டர் ஏரியாவில் மொத்தம் அக்ரிகல்ச்சரும் அண்ட் தட் வில்லேஜஸும் அதெல்லாம் கவர் பண்ணிப்போம். அது ஒரு மேஜர் ப்ரிப்ரேஷனில்.
அது பண்ணும்போது ஃபுல் இவாக்குவேஷன் நடக்கும் பார்டர்ஸ் ஏரியாவில் பார்டர் வில்லேஜஸ் இவாக்குவேஷன் நடக்கும் பார்டர் சிட்டிஸ் இவாக்குவேஷன் நடக்கும் மக்களுக்கு மாற்றி பேக்கில் கொண்டு வரும் ஸ்பெஷலி நம்மளோட பெண் மக்களும் லேடிஸும் சில்ட்ரனும் விமன்ஸ் எல்லாம் திருப்பி வரும் குறை ஆண்கள் they will stay back to support Indian Army அதுதான் நான் பார்த்துருக்கேன் in 2001 mobilizationல இது அல்லாத there will be preparations அவரோட சேஃப்டிக்கு இப்போ ஏர் ரேட் பண்ணியாச்சுல எங்கே போயிட்டு அவர் they can take shelter அதுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் then there'll be large number of actions நம்ம ஆர்மி போயிட்டு பிஎஸ்எஃப்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்மி ரொம்ப போஸ்ட் டேக் ஓவர் பண்ணுறேன் that is another indication that India is now serious about all these activities தென் நம்மளோட மேஜர் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும் பிரிட்ஜஸ் மேஜர் ஹைவே பிரிட்ஜஸ் இருக்கும் பெட்ரோலியம் டம்ப்ஸ் இருக்கும் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அப்புறம் இந்தியாவோட டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும் அம்யூனிஷன் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் அம்யூனிஷன் டம்ப்ஸ் இருக்கும் அங்கே எல்லாம் வி வில் பி பீஃபிங் அப் ஆர் செக்யூரிட்டி அங்கே செக்யூரிட்டி டபுள் அப் ஆகிட்டு நடக்கும் தென் மொபிலைசேஷன் நடக்கும்போது ஆர்மியோட மொபிலைசேஷன் ஏர்ஃபோர்ஸ் மொபிலைசேஷன் எல்லா நேவி மொபிலைசேஷன்ல வரும் ஸ்பெஷலி ஆர்மியோட மேஜர் மொபிலைசேஷன் நடக்காம போகுது ட்ரெயினும் அப்புறம் மிலிட்ரி கான்வாய்ஸ்லும் இப்போ ட்ரெயினில் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ஸும் அவரோட மொத்தம் ரயில்வே லைன்ஸும் அதுனா ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு தெர் பி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் டிப்ளாய்டு அதே போல் மொபிலைசேஷன் பண்ணிட்டு நம்ம குறை கான்வாய்ஸ் போகும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கான்வாய்ஸ் பி மொபிலைசேஷன் இன் பிக் வே அவரும் வென் தே ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் பார்டர் ஹைவேஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் தெல் பி லாட் ஆஃப் மொபிலைசேஷன் ஆஃப் பீப்புள் ஸோ ஆர்மியோட ஆர்மி வில் பி ஆஸ்கிங் ஃபார் ஹைரிங் ரொம்ப சிவில் டிரான்ஸ்போர்ட் எஸ்பெஷலி பஸ்ஸஸும் அப்புறம் லோட் கேரியர்ஸும் அப்புறம் ஹெவி லோட் கேரியர்ஸும் கண்டெய்னர் ட்ரக்ஸும் எல்லாம் ஆர்மி மொபிலைஸ் பண்ண போகிறேன் ஃபார் மேஜர் மொபிலைசேஷன்ஸ் இதுக்குத்தான் ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு ஃபார் ஒரு மேஜர் வார் நடந்துருச்சானால தட்ஸ் தி ப்ரிப்பரேஷன் പക്ഷേ கரண்ட்லி ஆ லெவல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டில்ல ஸோ இட் இஸ் இண்டிகேஷன் தேட் நம்ம மேஜர் ஒஃபென்சிவ்க்கு இதுவரை ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஆகி பண்ணிட்டில்லை ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னு இருக்கிறேன் பட் இது ஆயிடுச்சுனால இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் நம்மளோட ஸ்ட்ரைக் ஃபோர்ஸஸும் நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் ஒரு மேஜர் போருக்கு ரெடி ஆகிட்டோம் மேஜர் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த 10-15 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து முப்படை தளபதிகள் ஆலோசனை மேற்கொள்கிறாங்க உள்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமரோட ஆலோசனை மேற்கொள்கிறாரு நேற்று வந்த தகவல் என்னன்னா 3 படைகளும் என்ன பண்ண போகிறோம் இந்த வாரம் எப்படி முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற பிளானை பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் பிரைம் மினிஸ்டர் உடனே போர் ஒத்திகை எல்லா மக்களையும் அலர்ட் ஆக்கிட்டு படைகளை எல்லாம் பார்டருக்கு நகர்த்தி போரை நடத்துவதற்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு டிஃபென்ஸுக்குன்னு தகவல்கள் வருகிறது இன்னும் எத்தனை நாட்களில் இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்திய படை தயாராகிடுச்சுன்னு நம்ம இதை உணர்ந்துக்கலாமா அது சரிதான் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட சீஃப்ஸுக்கும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால உடனே வார் ஸ்டார்ட் ஆகக்கூடாது உடனே வார் ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாம போகுதில்ல இனிஷியலி நம்ம பண்ண போது என்ன வி வில் பி டூயிங் லிமிடெட் ஆக்ஷன்னா பிஓகேல ஆக்ஷன் பண்ண முடியும் அண்ட் லிமிடெட் ஆக்ஷன் நம்ம பார்டரில் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் மெயின் பார்டரில் போகிறதுக்கு அப்படி நமக்கு ஆல்ரெடி பவர் இருக்குது அது போகிறதுக்கு அது போகிறது முன்பே நம்மளோட கரண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன வாட் ஐ கேன் என்விசாஜ் பாகிஸ்தான் நம்ம எப்படி ஸ்ட்ராங்குலேட் பண்ண முடியும் ஸ்ட்ராங்குலேட் சொல்லியாச்சுனால வித்தவுட் கோயிங் இன் டு மேஜர் ஒஃபென்சிவ் அதோட த்ரெட் வச்சுட்டு தான் நம்மளோட பாகிஸ்தானில் மைண்டில் நம்மளுக்கு ப்ளே பண்ணுறேன் மைண்ட் கேமில் பாகிஸ்தான் எப்படி சரண்டர் பண்ணோம் அது நம்மளை பார்த்தாச்சுனால இட் கேன் ஒர்க் வெரி வெல் எங்களுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது இப்போ இந்தியாவோட ஃபோர்ஸஸும் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது இப்போ இந்தியாவோட மிசைல் சிஸ்டம் we have very superior missile system அதனால அது மட்டும் இல்லை we have the number of missiles we hold is much larger Indian Air Force much more stronger than Pakistan Air Force இந்தியாவோட நேவிக்கு பாகிஸ்தான் நேவி கம்பேரிசனே இல்லை இந்தியாவோட ஆர்மி ஆல்மோஸ்ட் 12 lakh plus ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி இஸ் barely 4.5 lakhs plus பாகிஸ்தான் ஆர்மி அவர் டிப்ளாய்டாக இருக்கேன் துரன் லைன்லும் எங்கேயும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி ஒரு மேஜர் வார் ஃபைட் பண்ணிட்டு இல்லை ரொம்ப நாள் ஆகிட்டு அண்ட் பாகிஸ்தான் ஆர்மி மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்மி அவர் டிக்டேட்டர் ஒரு நேஷன் ஆய காரணம் பாகிஸ்தான் ஆர்மிக்கு ட்ரைனிங் லோ லெவல் ட்ரைனிங் தான் அவரோட மொரால் கொஞ்சம் லோ தான்
இதற்கு பார்க்கும்போது ஹவு டு bring down Pakistan, how to make Pakistan surrender, how to make Pakistan come to terms with India. அது if you can do without going for major offensive, அதுதான் achievement. அது பண்ணுறதுக்கு தான் we are doing all this preparation. But that does not mean we will not go to war. Definitely a major strike பண்ண முடியும். Whether it will be POK or whether it will be Punjab area, Rajasthan area, அது இப்போ சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. That action is best left to government of India and the military to take the action. மேஜர், நீங்கள் சொல்கிறீங்க இந்த வார் வந்து ஒரு டார்கெட்டோடு இருக்கும். அதாவது வந்து ஆசாத் காஷ்மீர்னு பாகிஸ்தான் சொல்கிற அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை கைப்பற்றுவது தான் அது டார்கெட்டாக வச்சு இந்த வார் நடக்குமா, இல்லை ஒரு பரந்துபட்ட ஒரு வாரை இந்தியா நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பாகிஸ்தான் இன்னும் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்குப்பைடு காஷ்மீரில் வந்தால் கூட, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள்ளே வந்தால் கூட நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு த்ரெட்டு கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்கும்? பிஓகேல போகிறது தான் இந்தியாவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கரண்ட்லி. நமக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொல்லிய போதே எல்லாம் அலாங் த பார்டர் நமக்கு எல்லாரோடும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது நமக்கு 3 ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு டீப் ஸ்ட்ரைக் ஒஃபென்சிவ் பண்ணுறதுக்கு. 1 கோர், 2 கோர் அண்ட் 21 கோர். ಈ 3 ஸ்ட்ரைக் கோர் டிப்ளாய் பண்ணிட்டு நமக்கு பார்டர்லும் எங்கே வேணுச்சாலும் போயிட்டு டீப் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். பாகிஸ்தானில் பஞ்சாப் செக்டர்லும், சிந்த் செக்டர்லும், குஜராமலா செக்டரும் எங்கே போய்ட்டும் டீப் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். பட் அது பண்ணும்போது முன்பே நம்ம போயிட்டு பிஓகேல ஸ்ட்ரைக் பண்ணியாச்சா தான் பாகிஸ்தான் வில் பி ஹைலி டிஸ்டர்ப்ட். அண்ட் நேச்சுரலி அவருக்கு ஒரு நியூக்ளியர் ஆப்ஷன் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி த்ரெட் போட்டிருக்கேன், தட் தே வில் யூஸ் நியூக்ளியர் வெப்பன். பட் அது சொல்லியா மட்டும் போதும், அது பண்ண முடியுமோ, தட் இஸ் அ பிக் கொஸ்டின். அதுக்கு எது அப்படி சொல்கிறேன், பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் அவர் நியூக்ளியர் டெஸ்ட் 1990 பண்ணிருக்கேன் இந்தியாவோட கூட. பட் ஆஃப்டர் தேட் வெதர் அவரோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் வெஹிக்கிள், தட் இஸ் ஏது வெப்பன் சிஸ்டம் உபயோகிச்சுட்டு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணோம், அது ரெடி ஆயிருக்கா இல்லையா, ஃபுல்லாகிட்டு அது ரெடி ஆனிச்சாலும் அதிൻ്റെ சிஸ்டம்ஸ் ரெடியாக இருக்கா இல்லையா, அவருடைய கமாண்ட்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெடியாக இருக்கா இல்லையா, அதனால அது பண்ணும்போது அவருடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அவருக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும் இல்லையுமோ, இந்தியாவுக்கு என்ன பண்ண முடியும், கேன் வி கவுண்டர் இட் பிஃபோர் தே ஃபயர், அதுக்கெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்தியாவும் அதிൻ്റെ கவுண்டர் ரெடி பண்ணிருக்கேன். அவரோட த்ரெட் இருக்கும், India is not going to sit quiet. We will do something to make sure that அவரோட நியூக்ளியர் ஆயுதம் யூஸ் பண்ணாதே நமக்கு எப்படி நம்மளோட வார் ரிசல்ட்டும் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறோம். டெஃபினெட்லி நமக்கு ஒரு பிளான் இருக்குது. தட் பிளான் இஸ் இம்ப்ளிமெண்டபிள் பிளான். அவர் பார்த்துட்டு அப்படி தான் அதில் முன்னோட்டு போகிறேன். மேஜர், இப்போது இஸ்ரேலில் தான் எல்லா நாட்டை விட ஐரன் டோம் என்று சொல்லக்கூடிய இரும்பு திரை நாடாக இஸ்ரேல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் அதற்கு சளைத்ததல்ல, ஈக்குவலான ஒரு ஐரன் டோம் இருக்கிற ஒரு நாடாக இந்தியா வந்து வல்லமை பெற்ற நாடாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஐரன் டோம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும், நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பில் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக இருக்கும்? S-400 ரொம்ப வெரி versatile வெப்பன் தானே. பாகிஸ்தான் இஸ் வெரி அஃப்ரேட் ஆஃப் S-400. S-400 உபயோகிச்சுட்டு we can do deep strikeம், பாகிஸ்தானோட ரொம்ப ஏர்கிராஃப்ட்ஸ்னுக்கு we can bring them down. பட் S-400 alone ஒரு ஐரன் ரூம் நமக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஐரன் டோம் பண்ணுறதுக்கு வி நீட் ஹைப்பர்சோனிக் மிசைல் டு மிசைல் அட்டாக். மிசைல் வரும்போது மிசைல் அட்டாக் பண்ணி ஒரு அட்டாக்கிங் மிசைல்னு எப்படி ஏரில் டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அட் ஹை ஆல்டிடியூட் மோர் தென் 1000 மீட்டர்ஸில், ஹவு டு டிஸ்ட்ராய் த மிசைல் பிஃபோர் இட் ஹிட்ஸ் இண்டியன் டெரிட்டரி, அதுதான் ஐரன் ட்ரோன் சொல்கிறேன். கரண்ட் கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு இல்லை. வி ஆர் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங். DRDO ஹேஸ் மேட் ஒரு ரொம்ப நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கேன் அதில். பட் நம்மளோட சிஸ்டம் கரண்ட்லி டிப்ளாய்மெண்ட் ஐரன் ட்ரோன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இந்தியாவுக்கு கரண்ட்லி இல்லை. இந்தியாவுக்கு இப்போ இருக்கிறதுலையே பெரிய ஒரு பலமாக நம்மக்கிட்ட இருக்கிற ரஃபேலை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் S-400 வந்து இப்போ ரொம்ப பாதுகாப்பு விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஆயுதங்களாக நம்ம பார்க்க முடியுது. இந்த சிஸ்டத்தை, அதாவது வந்து S-400 சிஸ்டத்தை
சீனா வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ அதனுடைய ரகசியங்களை அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு போன்ற தகவல்களை சீனா பாகிஸ்தானுக்கு அவங்க கசிய விட்டுருப்பாங்க. அவங்க அந்த தகவல்களை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதில் சீனாவுடைய தாக்கம், சீனாவுடைய நடவடிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? இந்தியாவை எதிர்கொண்டால் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அதை எதிர்கொள்ள முடியாது, நம்ம நிர்மூலமாக்கிடுவோன்னு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் இந்தியாவை அவங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? அவங்களுக்கு என்ன ஒரு வலிமை இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் பாகிஸ்தானோட ஒட்டமே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்கும் பாகிஸ்தானுக்கு, அது சீனும். சீன் என்ன சப்போர்ட் பண்ணுற பாகிஸ்தானுக்கு, சீனுக்கு சவுத் ஏஷியாவில் டாமினேட் பண்ணணும். இப்போது சீனுடைய காம்படிட்டர் இன் சவுத் ஏஷியா ஒரு ஏஷியா யார்? இந்தியா. இப்போ இந்தியாவை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்தியாவோட நேபர்ஸ்ல எல்லாம் சைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டு அவரை சப்போர்ட் பண்ணுறேன். அதில் பாகிஸ்தான் இந்தியாவோட எனிமியாக காரணம் சீனாவில் போயிட்டு அவருடைய கொலாபரேட் பண்ணிவிட்டு வெப்பன் சிஸ்டம்லாம் வாங்குறேன். இன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியா சைனாவுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட், 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் சப்போர்ட் பண்ண முடியும். ஒன் லெவல் என்ன? டிப்ளமேட்டிக் சப்போர்ட். இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தான் புட்ஸ் ரெசல்யூஷன், ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா டெஃபினெட்லி நிற்கும். இப்போ ஒரு லாஸ்ட் ரெசல்யூஷனில் யூஎஸ் ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அதில்? தி பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் டெரரிசம் வேர்டு மாற்றிட்டு அது மாற்றியாச்சு. அண்ட் இந்தியாவோட ஸ்டேட்டடே பஹல்காமில் ஹிட் பண்ணி டெரரிஸ்ட் அதுவும் வேர்டு மாற்றிட்டு நார்மல் வேர்டு போட்டாச்சு. அது எப்படி? பாகிஸ்தானோட சைனாவோட சப்போர்ட் பண்ணிட்டு யூஎஸ்ல, அது டிப்ளமேட்டிக் சப்போர்ட், யூஎன் சப்போர்ட். அதனப்புறம் இஃப் இந்தியா கோஸ் டு வார், அப்போ யூஎன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது வார் நிமிட்டு பாகிஸ்தான், அதிலும் பாகிஸ்தானுக்கு சைனாவோட சப்போர்ட் கிடைக்கும். அதுதான் டிப்ளமேட்டிக் சப்போர்ட். தென் டெக்னாலஜி சப்போர்ட். நீங்கள் சொல்ல போகிறேன், சைனாவும் ஆல்ரெடி டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட டெக்னாலஜி, வேர்ல்டு டெக்னாலஜி கவுண்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண முடியும், அதோட அட்வைஸும் அதோட டெக்னாலஜி சப்போர்ட் பண்ண முடியும் இந்தியாவோட வெப்பன் சிஸ்டமை கவுண்டர் பண்ணுறதுக்கு. தென் மெட்டீரியல் சப்போர்ட், வெப்பன் சிஸ்டம்ஸ் அண்ட் அட்டாமிக் சப்போர்ட். அதில் சைனாவோட வெப்பன் சிஸ்டம், இப்போ சைனாவோட சாஹின் மிசைல் இருக்கு பாகிஸ்தானுக்கு. சாஹின் மிசைல் மொத்தம் இட் இஸ் எ ரீமேக் ஆஃப் சைனீஸ் மிசைல் சிஸ்டம். பாகிஸ்தானோட ஷிப்ஸ் அங்கே கொடுத்த முடியும் பாகிஸ்தானுக்கு. அப்புறம் சைனாவோட டேங்க்ஸ் அங்கே கொடுக்க முடியும். ஃபுல் ஃப்ளெஜ்ட் மிலிட்ரி சப்போர்ட் வித்தவுட் கோயிங் இன்டு அஃபென்சிவ் அவரோட மிலிட்ரி வெப்பன் சிஸ்டம் கொடுத்துறதுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். தென் கம்மிங் டு சப்போர்ட், வாரில் தான் சப்போர்ட் பண்ணாது. தட் இஸ் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அல்ல பாகிஸ்தான் ஆர்மி, பாகிஸ்தான் நேவி இன்வால்வ் ஆகுறது. அது ஒரு மேஜர் இவெண்ட். அதனால இட்ஸ் தி ஹோல் வார் டைமென்ஷன் சேஞ்சஸ். எப்படி? அதனால தென் ரஷ்யா வில் கெட் இன்வால்வ், யூஎஸ் வில் கெட் இன்வால்வ், அதர் நேஷன்ஸ் வில் கெட் இன்வால்வ். இப்போ சைனா ஆ லெவலில் போகிறது சான்ஸ் ஒட்டுமே இல்லை. It's unlikely that China will jump into the war full time. That is, Chinaோட ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இந்தியாவோட மேலே அட்டாக் பண்ணும். அதில் சான்ஸ் ரொம்ப மினிமல் சான்ஸ் இருக்கு, வெரி லோ சான்ஸ். எது? இட் கேன் லீட் டு அ ரீஜனல் வார், இட் கேன் லீட் டு அ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வேர் யூஎஸும் பாக்கி நேஷன்ஸில் இதில் இன்வால்வ் ஆகும். தட் கேன் பிகம் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அப்போது இன் மை ஒப்பீனியன் சைனாவோட த்ரீ டைப் சப்போர்ட் இருக்கும். டெஃபினெட்லி டிப்ளமேட்டிக் சப்போர்ட், டெக்னாலஜிக்கல் அட்வைசரி சப்போர்ட், வெப்பன் சிஸ்டம் சப்போர்ட், இது மூணும் இருக்கும். தென் லிமிட்டட் ஆக்ஷன் சைனா பண்ண போகிறோம் டெஃபினெட்லி. எதுக்கு? அவர் இந்தியாவோட ஈஸ்டர்ன் தியேட்டரில் ஃபோர்ஸஸ்னு அங்கே பின் டவுன் பண்ணுறதுக்கு தே வில் டூ சம் மிலிட்ரி மூவ்மெண்ட்ஸ், மிலிட்ரி எக்ஸசைசஸ் அல்லது மிலிட்ரி அட்வான்ஸ்மெண்ட் அல்லது பார்டர்னு கொஞ்சம் அவர் ஆக்டிவ் பண்ணோம். எதுக்கு? இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அங்கே இருக்கு. இந்தியாவோட ரொம்ப ஃபோர்ஸஸ் ஈஸ்டர்ன் லடாக்லும் அப்போ அருணாச்சல் பிரதேஷ்லும் அசாம் பார்டரில் டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கு. அது அங்கேன்னு மூவ் பண்ணிட்டு டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் கமிங் டு வெஸ்டர்ன் செக்டர் சைனா மே டூ சம் ஆக்டிவிட்டீஸ் இன் டிபெட் ஏரியா. அது டெஃபினெட்லி பண்ண முடியும். பட் நான் சொல்ல போது ஆஸ் பர் வாட் ஐ செட், பாகிஸ்தான் சைனாவோட ஃபுல் ஃப்ளெஜட் இன்வால்வ்மெண்ட் அண்ட் அவரோட அட்டாக் பண்ணிட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டில் வந்துட்டு சைனாவோட ஃபோர்ஸஸ் உபயோகிச்சுட்டு அதில் சான்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கு. மேஜர், இப்போது சீனாவை தாண்டி இப்போது பங்களாதேஷ் வந்து ஒரு த்ரெட் கொடுக்குறாங்க. அவங்க என்னென்னா பாகிஸ்தான் மேலே இந்தியா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை வந்து நாங்கள் கைப்பற்றுறதுக்கான
வேலைகளை நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததா பரபரப்பான ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட சப்போர்ட்டில் இலங்கையை வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுடைய ஃபியூலை வந்து அங்கே ஃபில் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து லங்காவை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸை வந்து உருவாகும். இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இந்தியாவை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இது சாத்தியமா? ஒருவேளை நமக்கும் வந்து இன்னொரு பேஸ் இருக்குது, தஜகஸ்தான்லேருந்து நம்மளுடைய ஏர் பேஸ் ஒன்று இருக்குது, அங்கேருந்து நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? அந்த அளவுக்கு இந்த போர் போகுமா? இல்லை அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் லெவல்லையோ இது முடிஞ்சு அந்த ஆசாத் காஷ்மீரை இந்தியா கைப்பற்றத்தோடு இந்த வாரை வந்து இந்தியா முடிச்சுக்குமா? எந்த லெவலுக்கு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இறுதியாக அவங்களுடைய கருத்து. பங்களாதேஷோட ஸ்டேட்மெண்ட் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் தான் கொடுத்துருக்கேன். ஆ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை. ஆல்ரெடி யூனிஸ் அது சொல்லியிருக்கேன். ஐ டிட்டாச் மை செல்ஃப் ஃப்ரம் தட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அது யூஸ்லெஸ் ஸ்டேட்மெண்ட் தானே. அது ஆ ஸ்டேட்மெண்ட் ஒரு மீனிங்கும் இல்லை. பங்களாதேஷுக்கு ஒரு பவரும் இல்லை. தேர் ஆர்மி இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் வாட் தே திங்க். அண்ட் பங்களாதேஷ் எந்தாவதும் பண்ணியாச்சுன்னா we can easily kind of strangulate them. அவரோட we can கட் தம் ஆஃப் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். அவர் நம்ம ஆம்பிட்டில் இருக்கேன் பங்களாதேஷ். இப்போ நம்ம ஆம்பிட் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணியாச்சா பங்களாதேஷ் போய். ஸோ பங்களாதேஷுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, தே வில் மேக் ரொம்ப நாய்ஸ். எதுக்கு? அங்கே இஸ்லாமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்துட்டு ரூல் பண்ணுறேன். இஸ்லாமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்டில் காஷ்மீரை சப்போர்ட் பண்ணதுக்கு இப்படி குறை ஸ்டேட்மெண்ட் பறையும். வி ஷுட் டிஸ்கார்ட் தோஸ் ஸ்டேட்மெண்ட். வி ஷுட் ஈவன் லிசன் டு இட். நம்ம ரெஸ்பாண்ட் கூட பண்ண முடியாது அதுக்கு. வி ஷுட் நாட் ஈவன் ரெஸ்பாண்ட். அப்படி தான் பங்களாதேஷை ட்ரீட் பண்ணணும். பட் நீங்கள் சொல்ல போது சைனாவோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் we have to watch very very carefully, very seriously and be prepared for all sorts of action. நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் பர்சன்ட்லி பாரும்போது இந்தியாவுக்கு இந்தியாவோட மனசில் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. என்ன? இந்தியாவோட காஷ்மீர் கம்ப்ளீட் ஆகணும். ஜேஎன்கே ஷுட் பிகம் ஃபுல் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்போ பிஓகே தான் பேலன்ஸ் இருக்குது. பாக்கி 3 ஏரியா நம்ம ஆல்ரெடி இந்தியாவோட பார்ட்டில் இருக்குது. அப்போது பிஓகே திருப்பி நம்ம ஜேஎன்கேல வந்தாச்சுனால ஜேஎன்கே மக்களும் வில் பி வெரி ஹாப்பி. இந்தியா வில் பிகம் அ கம்ப்ளீட் ஸ்டேட். நம்மளோட லாங் பெண்டிங் ஆஸ்பிரேஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டு மேக் இந்தியா கம்ப்ளீட் வித் ஜேஎன்கே, அது கம்ப்ளீட் பண்ண முடியும். And that should, I think, be the objective if you are going. Limited objective nammala achieve panniyale it is more than enough. It will dismember Pakistan. Why? Because Pakistan army de survival tha Kashmir. Avrude kaiyina Kashmir poyachale Pakistan army ku vera onnume ille pannradhukku. They have no role to play. So Pakistan army will crumble. Pakistan army crumble ஆயிடுச்சனால அங்கே கவர்மெண்ட் இல்லை. அப்போ கவர்மெண்ட் இல்லைன்னு சரி யார் பாகிஸ்தான் டேக் ஓவர் பண்ணுறேன்? ஆல் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸஸ் வில் டேக் ஓவர் பாகிஸ்தான். அவடுத்த இஸ்லாமிஸ்ட்டும் அவடுத்த ரேடிக்கல்ஸும் அவடுத்த டெரரிஸ்ட்டும் போயிட்டு பாகிஸ்தானே டேக் ஓவர் பண்ணுறேன். இப்போ பாகிஸ்தான் சிவில் கவர்மெண்ட் வில் கிரம்பிள், பாகிஸ்தான் ஆர்மி வில் கிளம்பர், பலுச்சிஸ்தான் வில் கோ அவே ஃப்ரம் தெம் அண்ட் பாகிஸ்தான் வில் பிகம் அ கம்ப்ளீட்லி ஃபெயில்டு ரோக் ஸ்டேட் ரன் பை இஸ்லாமிஸ்ட். இப்போ நமக்கு மேஜர் அஃபென்சிவ் போகுத அவசியம் இல்லை. போயிட்டு பிஓகே மட்டும் கிராப் பண்ணியாச்சுல பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்லி கிரம்பிள் ஆக போறேன். தி ஸ்டார்ட் ஆஃப் வார் இஸ் எண்ட் கேம் ஃபார் பாகிஸ்தான். அதுதான் நான் சொல்றேன். நிச்சயமாக மேஜர், பல தகவல்களை எங்களோட இணைப்பில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மேஜர் என்ன சொல்கிற அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பெரிய ஒரு பாரிய வாருக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. அது ஆக்குபைடு பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றுவதை ஒரு டார்கெட்டாக வைத்து இந்த வாரை இந்தியா நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடியது சீனா தான். அது டெக்னிக்கல் சப்போர்ட் மட்டுமல்ல, அவர்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மாரல் சப்போர்ட்டை மட்டும் அவர்கள் வழங்குவார்கள். வெளிப்படையாக இந்த வாரில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்ற கருத்தை மேஜர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை இந்தியா கைப்பற்றுவதற்கான ஒரு இலக்காகத்தான் இந்த வார் நடக்கப் போகிறது. இந்த போர் நடக்கும். அதுதான் ஒரு போர் வந்து தொடங்குவது எளிது, ஆனால் அந்த போரை முடிப்பது வந்து கடினம். அப்படி என்றால் இந்தியாவும் ஆல்ரெடி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் செய்து கொண்டு இந்த வாரில் இறங்குகிறது என்பதைத்தான் மேஜர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வங்காளதேசத்தின் கருத்தை எல்லாம் நாம் பெரிய அளவில் பொருட்படுத்த தேவையில்லை. இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் பல நாடுகள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நேற்று கூட
ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா இந்த தீவிரவாத ஒடுக்குமுறையில் இறங்குமாயின் அதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட இன்க்ளூ என்ற ஒரு ஆயுதத்தை ரஷ்யா நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பின்னணியில் துருக்கி, சீனா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் இந்தியாவின் பக்கம்தான் இருக்கும். இந்தியா ஒரு பலம் பொருந்திய தேசம். பாகிஸ்தானை அது சுக்குநூறாக ஆக்குவதற்கு எல்லா வகையிலும் தயாராக்கி கொண்டு இருக்கிறது என்பதை மேஜர் வலுவான ஒரு கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். எங்களோடு நேரலையில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஜெயா பிளஸ் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஜர் இந்திரபாலன். வணக்கம்.